अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। रब्बी यस्सिर वला तुअस्सिर व तम्मिम बिल खैर व बिका नस्तईन या फत्ताह। रब्बी शरह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। अरसलहू बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल करीम बिल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वलिल्लाहि अलन नासि हिज्जुल बैति मन इस्तताअ इलैहि सबीला। वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम अल हज्जुल मबरूर लैसा लहु जज़ाउन इल्लल जन्नह रवाहु बुखारी औ कमा क़ाल अलैहिमुस्सलातु वस्सलाम। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சலாம் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதமான ஜும்மாவினுடைய எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இறையில்லமாம் கஅபத்துல்லாவையும் இறை தூதரின் பூங்காவனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் இந்த மாதம் துல்காதா மாதத்தினுடைய 3வது ஜும்மாவுடைய நாள். அதிகமான மக்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஆயத்த பணியை மேற்கொண்டு சென்று தவாஃபுகளை செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகின்றது. இன்னும் சில மக்கள் வரக்கூடிய நாட்களிலே தன்னுடைய புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புறப்பட இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சென்றவர்கள் இனி செல்ல இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜை மப்ரூர் மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி உடல் சரீர சுகத்தோடு மீண்டும் தன்னுடைய இல்லம் திரும்புவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம்தான் கஅபத்துல்லா. இது குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, இன்ன அவ்வல பைத்தின் உதுஇ லின்னாஸி லல்லதி பி பக்கத்தின் முபாரகா ஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத்தும் மகாம் இப்ராஹீம முஸல்லா. மக்களுக்காக வேண்டி இந்த உலகத்திலே முதலாக எழுப்பப்பட்ட ஆலயம் பக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய கஅபத்துல்லா தான். அந்த கஅபத்துல்லா முபாரக்கன் பரக்கத்து பெற்றது என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு தருகின்றார். வஹுதல் லில் ஆலமீன், இன்னும் அந்த கஅபா இருக்குகின்றதே அகிலத்தார்கள் அனைவர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத், அந்த கஅபாவிலே தெளிவான நிறைய அத்தாட்சிகள் இருக்குகின்றது. தெளிவான இறைவனுடைய அத்தாட்சிகள் நிறைய இருக்குகின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். வமகாம இப்ராஹீம முஸல்லா,
அந்த அத்தாட்சிகளில் நின்றும் ஒரு அத்தாட்சி மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை கட்டும் பொழுது நின்று வேலை செய்வதற்கு பயன்பட்ட ஒரு கல்தான் மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லும், அது லிஃப்டாக கட்டடம் உயர உயர அதுவும் உயர்ந்ததே. அப்படிப்பட்ட மக்காமே இப்ராஹிமும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிட்டு தருகின்றான். ஒமன் தஹலஹு கான ஆமினா, யார் அந்த கஅபாவிலே நுழைகின்றார்களோ அவர்கள் பாதுகாப்போடு இருப்பார்கள். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, மக்களிலே யார் கஅபத்துல்லா சென்று ஹஜ் செய்வதற்குண்டான வசதி வாய்ப்பை பெற்று இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ் செய்வது அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு தருகின்றான். ஒமன் கஃபர, யார் ஹஜ் செய்ய மறுக்குகின்றார்களோ, அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் பொருளாதார வசதியும் கொடுத்து ஹஜ் செய்வதற்குண்டான எல்லா விதமான சூழல்களையும் சாதகமாக ஏற்படுத்தி கொடுத்தும் யார் கஅபா சென்று ஹஜ் கடமையை நிறைவேற்ற மறுக்குகின்றார்களோ ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன், அகிலத்தாரிடமிருந்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தேவையற்றவன் என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கத் ஃபரலல்லாஹு அலைக்கல் ஹஜ்ஜ, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். ஃபஹுஜ்ஜு, எனவே அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நமது வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டும் என்று சொன்னால் மறுமையிலே முழுமையான கூலி வழங்கப்பட வேண்டுமே என்று சொன்னால் இரண்டு விதமான ஷர்த்துக்கள் இருக்கின்றது, இரண்டு விதமான நிபந்தனைகள். ஒன்று அல் இஹ்லாஸு லில்லாஹி, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த நிய்யத். இரண்டாவது இத்திபாஉ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவது, அவர்கள் காண்பித்த அந்த வழியின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய, ரசூலை பின்பற்றக்கூடிய இந்த குணம், இந்த இரண்டு ஷர்த்துக்கள் இருந்தால் நாம் எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே கபூல் ஆகின்றது, மறுமையில் முழுமையான கூலியை அது பெற்றுத் தருகின்றது. பெரியோர்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரிடத்திலே கேட்கப்படுகின்றது, சுஇல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுல் அஅமால் அஃலல் யா ரசூலல்லாஹ், எல்லா செயல்களிலும் அமல்களிலும் மிகச் சிறந்தது எது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கும் பொழுது, ஈமான் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புவது என்றார்கள். கீழே சும்மமாதா, யாரோ சொல்ல பிறகு எது என்று கேட்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிஹாதும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதற்காக வேண்டி செல்வது, இது செயல்களில் மிக சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கீழே சும்மமாதா, பிறகு எது யா ரசூலல்லாஹ்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஹஜ்ஜு இருக்கின்றதே எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை நாம் உணர வேண்டும். அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்யுங்கள். 4 பேர் என்ன ஹாஜின்னு சொல்லணும், 4 பேர் என்ன புகழணும், 2-3 ஹஜ்ஜி செஞ்சுட்டா அல் ஹாஜி அல்லல் ஹாஜி போட்டுக்கிறணும் அப்படிங்கிற நிய்யத்து கிடையாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ்,
ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் என்று அல் குர்ஆன் ஷரீஃபில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார். ஆக நம்முடைய அமல்கள் அங்கீகாரம் பெறுவதற்கு, மறுமையில் நிரந்தரமான நன்மைகளை நமக்கு கொண்டு செல்வதற்கு தூய்மையான எண்ணமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலும் இருந்தால் அது இதை பெற்றுத்தரும். அந்த வரிசையில் ஒன்றுதான் ஹஜ்ஜும். கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ் செய்வதனால் என்ன நன்மைகள், என்ன பலன்கள். பொதுவாக ஒரு காரியத்தை செஞ்சா எனக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அது இயல்பானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ் செய்வதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குகின்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அஸ்பாபு மஃபிரத்து துனூப். ஹஜ் இருக்கின்றதே, அந்த ஹஜ்ஜை நீங்கள் இஹ்லாஸோடு நீங்கள் செய்வதின் காரணத்தினால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைகின்றது. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் தூய்மையான முறையில் செய்த ஹஜ் காரணமாக இருக்குகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்கின்றார்களோ, வலம் யர்ஃபுஸ் வலம் யன்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக், தனது அபயத்தையும் நாவையும் கட்டுப்படுத்தி யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜை செய்கின்றார்களோ, ரஜஅ கயௌம வலதத்துஹு உம்முஹு, அவர் ஹஜ் செய்து ஊர் திரும்பும் பொழுது, தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாகும் பொழுது எப்படி அந்த குழந்தை பாவமற்ற நிலையிலே பிறக்குகின்றதோ, அதே போன்று ஹஜ்ஜுடைய கடமையை தூய்மையான முறையில் நிறைவேற்றி அவர் இல்லம் திரும்பும் பொழுது அன்று பிறந்த பாலகனாக, பாவமே அற்றவராக அவர் தாயகம் திரும்புகிறார் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பாவமே கரிக்கப்பட்ட நிலையில், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவர் திரும்புகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு ஹதீஸ் ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் உம்ரத்து இலா உம்ரா கஃபாரத்துன் லிமா பைனஹுமா. ஒரு உம்ரா மற்றொரு உம்ரா இது பாவத்திற்கு பரிகாரமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். ஒரு உம்ரா செய்தாரு, அதிலிருந்து இன்னொரு உம்ரா செய்வதற்குள்ளாக அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவர் பரிசுத்தமாக நபராக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு ஹதீஸ் ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கின்றதே அதற்கு என்ன கூலி? லைஸ லஹு ஜஸாஉ இல்லல் ஜன்னா, அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற்ற ஹஜ் இருக்கின்றதே அதற்கு கூலியாக சொர்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, இப்படி நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு நேரடியான பிரதிபலனை, நன்மைகளை, அதற்குண்டான பலனை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதில் ஒன்றுதான் இந்த புனித பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய பயணமும். தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா. இன்னொரு ஹதீஸ் ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜுக்கும் உம்ராவையும் செய்யக்கூடியவர்கள் ஃபஇன்னஹுமா யன்ஃபிஆனில் ஃபக்ர வذுனூப கமா யன்ஃபில் கீரு ஹபுஸல் ஹதீதி ذஹபி வல் ஃபில்லா. எப்படி தங்கம் வெள்ளியிலிருந்தும் இரும்பிலிருந்தும் அதனுடைய கழிவுகள் அகற்றப்படுகின்றதோ, ஒரு தங்கத்தையோ அல்லது வெள்ளியையோ இரும்பையோ அதை உருவாக்கும் பொழுது அதனுடைய துகள்கள், அதனுடைய கழிவுகள் நீக்கப்பட்டுத்தான் அது தங்கமாக ஜொலிக்குகின்றது, வெள்ளியாக ஜொலிக்குகின்றது, பயன் தரக்கூடிய இரும்பாக மாறுகின்றது. அதில் எப்படி கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு உயர்தரமான பொருளாக அது ஆகின்றதோ, அதே போன்றுதான் யார் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அது மட்டுமல்ல பெரியோர்களே, சகோதரர்களே, அவருடைய ஏழ்மைக்கு போகின்றது. ஹஜ் உம்ரா செய்வதன் காரணமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவருடைய வறுமையை போக்குகின்றான். வறுமையை போக்கி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை வழங்கி அவர்களை செழிப்போடு வாழ வைக்கின்றான். இந்த உலகத்திலே அதனுடைய பலன்களை நாம் பார்க்கலாம்.
ஹஜ்ஜு உம்ரா செய்வதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழ்மை, வறுமை அனைத்தும் நீங்கி செல்வம், செழிப்பு அனைத்தும் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கின்றது. அருமையானவர்களே, எவ்வளோ பெரிய பலன்களை இந்த இபாதத், இந்த ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடிய உன்னதமான இந்த அமல் நமக்கு பெற்றுத் தருகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எத்துணை நபர்கள் ஹஜ்ஜு செய்வதற்குண்டான வசதி வாய்ப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று மனம் இல்லாமல் நாம் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கின்றோம். மறுபரிசீலனை நாம் செய்து கொள்ள வேண்டும். நிறைய பலன்களை இழந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதுதான் இதன் மூலமாக நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஹஜ்ஜு செய்வதற்கு பல லட்சம் ரூபாய்களை செலவழிக்க வேண்டுமே, நம்முடைய பொருளாதாரம் குறைந்து விடுமே என்பதாக சொல்லி ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை ஆழமாக மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஹஜ்ஜு உம்ராவின் கடமைக்காக வேண்டி நீங்கள் செலவிடக்கூடிய செலவீனம் உங்களை ஏழ்மையிலிருந்து விடுவித்து உங்களுக்கு செழிப்பை, செல்வத்தை அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜின் மூலமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் தவிடுபொடியாக ஆகின்றது. பெரியோர்களே, நம்முடைய தவறுகளை தவிடுபொடியாக ஆக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமல் இந்த ஹஜ். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும், உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள் யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தை நீட்டுகின்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடன்படிக்கை செய்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்ரே, உங்களுக்கு என்ன ஆனது? ஏன் நீங்கள் என்னிடத்திலே உடன்படிக்கை செய்தீர்கள்? உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அலிம்த, நீங்கள் அறியவில்லையா? அன்னல் இஸ்லாம யஹ்தி மா கான கபலஹு, எப்பொழுது இஸ்லாத்திலே நீங்கள் இணைந்தீர்களோ அப்பொழுதே உங்களுடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? இஸ்லாத்திலே நீங்கள் இணைந்து விட்டாலே உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. வஅன்னல் ஹிஜ்ரத தஹ்தீமு மா கான கபலஹா, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு ஹிஜ்ரத்து செல்வது, மக்கமா நகரத்திலிருந்து மதீனா நகரத்துக்கு ஹிஜ்ரத்து சென்றார்களே சஹாபாக்கள், இப்படி ஹிஜ்ரத்து செய்வது இருக்கின்றது தஹ்தீமு மா கான கபலஹா, உங்களுடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? வஅன்னல் ஹஜ்ஜ யஹ்தீமு மா கான கபலஹு, அம்ர் இப்னு ஆஸே, ஹஜ் இருக்குகின்றதே, உங்களுடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு ஹஜ் காரணமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொன்னதாக ஹதீஸ் கிதாபுகளை நாம் பார்க்க முடிகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி பார்க்கப்படுகின்றார்கள்? அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள் அவர்கள். ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய விருந்தினர்களாக அங்கே பார்க்கப்படுகின்றார்கள். அல்-காஸி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிபவர்கள். வல் ஹாஜ்ஜு வல் முஅ்தமிரு வஃப்துல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜு உம்ராவை நிறைவேற்றக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட விருந்தினர்களை தஆஹும், அல்லாஹ் அவர்களை அழைத்தான். ஃபஅஜாபூஹா, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு அவர்கள் பதிலளிப்பார்கள். ஃபஸஅலூஹு, அல்லாஹ்விடத்திலே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்களும் உம்ராவை நிறைவேற்றக்கூடியவர்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். ஃபஅதாஹு, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு,
யா அல்லாஹ் என்னுடைய இந்த ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றி கொடு என்று எதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்களோ ஃபஅத்தாஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, இந்த ஹஜ்ஜிலே பல நாடுகளை சார்ந்தவர்கள், கருத்த இனத்தை சார்ந்தவர்கள், வெள்ளையர்கள், அதே போன்று பல மொழிகளை பேசக்கூடியவர்கள், உயரத்தில் உயரமானவர்கள், குட்டையர்கள் என்று எல்லா விதமான வேறுபாடுள்ள அனைத்து மக்களும் சங்கமிக்கக்கூடிய இடம்தான் கஅபத்துல்லா, அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய இடங்கள். இப்படி பல்வேறுபட்ட மக்கள், பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் ஒரே இடத்திலே இணைந்து அவர்கள் எழுப்பக்கூடிய ஒரே முழக்கம், ஒரே தக்பீர், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாயத்தான் அனைத்து மக்களும் தக்பீர் முழக்கமிடுகின்றார்கள். எந்த வேறுபாடுகளும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலை இல்லாமல் அனைவரும் அல்லாஹ்வுக்கு முன்பாக சமம் என்ற முழக்கம் அங்கே அல்லாஹ்விடத்திலே முழங்கப்படுவதைத்தான் ஹஜ்ஜுடைய கடமைகளில் நாம் பார்க்கலாம். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த கடமைதான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை. தல்பியா சொல்வதினால் இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குகின்றதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். பைனமா ரஜுலுன் வஃப்கி மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் தல்பியாவை முழங்குகிறார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய கற்களும் தல்பியா முழங்குகின்றது, அங்கு இருக்கக்கூடிய மரங்கள் தல்பியா முழங்குகின்றது, அங்கு இருக்கக்கூடிய செடிகள் தல்பியா முழங்குகின்றது, அங்கு இருக்கக்கூடிய கொடிகள் தல்பியா முழங்குகின்றது, அங்கு இருக்கக்கூடிய களிமண் உட்பட தல்பியாவை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவை தக்பீரை முழங்குகின்றது என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எவ்வளவு பெரிய சிறப்புகளை இந்த ஹஜ்ஜுடைய கடமை நமக்கு தெரிவிக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி கஅபா செல்கின்றார். செல்லக்கூடிய வழியிலோ அல்லது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சூழலில் மரணித்து விட்டார். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யபஅஸ் யௌமல் கியாமா, அந்த மனிதரை கியாமத் நாளிலே முலப்பியா, அவர் தக்பீர் தல்பியா சொன்ன நிலையில் அவர் கியாமத் நாளில் எழுப்பப்படுவார் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மௌத்தை தந்துவிட்டால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லக்கூடிய தக்பீரை முழங்கிய நிலையில் தான் கியாமத் நாளிலே அவர் கபரிலிருந்து வெளிவருவார் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உன்னதமான அமல், எவ்வளவு பெரிய சிறப்புமிக்க அமல். அதை நாம் காலதாமதங்கள் செய்கின்றோம். வயசு வரட்டும், பிறகு பார்த்துக்கலாம், அப்புறம் 60-70 வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். பிள்ளைகளுக்கு திருமணம் எடுத்து குடிக்கிறதெல்லாம் இருக்குது, வீடு கட்ட வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது, புள்ள பயணத்துக்கு போக வேண்டிய வேலைகள்லாம், அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவோம் என்று நாம் எண்ணி இருப்பது இருக்குகின்றதே, அது முற்றிலும் தவறானது பெரியோர்களே, சகோதரர்கள். என்றால் ஹஜ்ஜுடைய கடமை என்பது சர்வ சாதாரணமானதல்ல. அங்கே ஜியாரத்துக்கள் செய்ய வேண்டும், நிறைய அமல்கள் கஷ்டங்கள் இருக்குகின்றது. 7 ஜியாரத், 7 சுத்து சுத்தினால்தான் ஒரு தவாஃப். அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே 7 தவாஃபை முடிப்பதற்குள் போகும்போதுண்டாயிரும். உம்ராவுக்கு போகக்கூடிய காலங்களே திணறிடுறோம். ஆனால் ஹஜ்ஜுடைய காலங்கள் இன்னும் அதிகமான கூட்டம். அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே அமல் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு ஜியாராவை 7 தடவை சுத்தினால்தான் அது கணிக்கப்படுகின்றது. எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த 7 சுத்தை சுத்தும் பொழுதுதான் அதற்குண்டான நேரங்களை எடுத்து செய்யும் பொழுது அங்கே உடல் ஆரோக்கியம் தேவைப்படுகின்றது, இளமை தேவைப்படுகின்றது.
முதுமையில் பார்த்துக்குருவோம், கடைசியாக வச்சுக்கிருவோம். அல்லாஹ் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜுன்னு கடைசியாக தானே சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம விளங்கி வச்சிருக்கிறதே தவறு. எப்பொழுது அந்த தகுதியை எட்டு விட்டோமோ, எப்பொழுது பொருளாதார வசதி நம்மிடத்தில் இருக்குகின்றதோ, உடல் ஆரோக்கியம் இருக்குகின்றதோ, போய்வதற்குண்டான எல்லா சூழல்களும் நமக்கு சாதகமாக இருக்குகின்றதோ, அப்பொழுதே நியத்து வைத்து அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்ற முடித்து விட வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, இளமையில் செய்வதுதான் மிகவும் உற்சாகத்தோடு அந்த அமல்களை செய்வதற்கு காரணமாக அமையும். இல்லை என்று சொன்னால் அங்கே வண்டியை வச்சு தள்ளணும், ஏனோ தானே கடமையை நிறைவேற்றி வச்சிருவாங்க. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி ஏற்படாது. இளமையில் நாம செய்யும் பொழுது ஒரு விதமான இன்பமும் நிம்மதியும் நமக்கு வந்து சேரும். மற்ற உதவிகளால் நாம் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த கடமையை நிறைவேற்றி விடலாம். ஆனால் அந்த முழுமையான முறையில் நம்முடைய மனம் விரும்பிய விதத்தில் அந்த தவாஃபை நாம் நிறைவேற்றியதாக ஆக முடியாது. பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இளமையில் இந்த தகுதியை பெற்றுவிட்டால் ஹஜ்ஜு செய்வதற்கு முன் வந்து அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து ஹஜ்ஜுக்குண்டான ஆயத்த பணிகளை செய்து ஹஜ்ஜு செய்வதற்கு நாம் முயற்சி செய்யும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களில் அனைத்து செல்வ செழிப்பையும் நமக்கு கொட்டி கொடுப்பான். பரக்கத்துக்களை அள்ளி அள்ளி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் தருவான். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். எனவே அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள், இனிமேல் செல்ல இருக்கக்கூடிய ஹாஜிகள் உடல் சலாமத்தோடு அந்த கடமைகளை நல்ல விதமாக முடித்து எல்லா விதமான அமல்களையும் செய்வதற்குண்டான கால சூழல்களும் அவர்களுக்கு ஏற்பட்டு சலாமத்தான முறையில் செய்து தாயகம் திரும்புவதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றி இருக்கின்றார்களோ மீண்டும் அந்த காபாவை ஹஜ்ஜு செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. யார் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விரைவிலே ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றுவதற்குண்டான எல்லா விதமான சக்தி வலிமைகளையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்து அந்த காபாவை நம்முடைய கண்களால் பார்த்து தரிசித்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மன குமுறர்கள் ஹலாலான ஹாஜத்துக்களை நேரடியாக இறைவனத்திலே பெற்று துவாவாக வடிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.